எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் நம்ம இர்ஃபான்ஸ் வியூவோட 3D ஹெட்டை தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் டு சைட் போஸும் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃபி டு 3Dக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ செல்ஃபி டு 3Dயை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பேஸ் மாடல் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு டெக்ஸ்சர் ஒழுங்காக இருக்காது. அதை நம்ம பிளெண்டருக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் டிலீட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஹெட்டை வந்துட்டு இதில் ட்ராக் பண்ணி போடுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பாக இருக்கும். அதை வந்து மறுபடியும் ரிவர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேடர் டாக் போயிட்டு நம்ம எமிஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் விஎஸ்டி செலக்ட் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. அதை நம்ம வந்துட்டு எமிஷனை மாற்றிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணிட்டு எமிஷனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டெக்ஸ்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்சர் டேப் போயிருங்க. டெக்ஸ்சர் பெயிண்ட்டு டேபுக்கு அதில் வந்துட்டு நம்ம ரைட் சைடில் ஒரு டூல்ஸில் வந்துட்டு கடைசி ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு போயிட்டு நம்ம சைடு போஸை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு சைடு போஸை வந்து சூஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதில் ஃபஸ்ட்டு டூலுக்கு வந்துக்கோங்க. இதில் வந்து டெக்ஸ்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ பிளேனை வந்துட்டு ஸ்டென்சில் மாற்றிடுங்க. இப்போ வந்துட்டு அந்த இமேஜ் ஆஸ்பெக்டாக ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் அந்த இமேஜ் இருக்கும். அதை வந்துட்டு கரெக்டாக நம்ம 3D மாடலுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பெயிண்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சரில் அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்சர் வந்து அந்த 3D மாடல் மேலே அப்ளை ஆயிரும். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் ஃப்ரண்ட் போஸ் 3க்குமே நான் வந்துட்டு இதே மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம 3 சைடு பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அந்த சைடில் ஹேர் லைனு எல்லாமே கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சில அங்கங்கே கலர் இஷ்யூ இருக்கும். ஆனால் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் கலரில் பெயிண்ட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெக்ஸ்சரை சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு அந்த கலர் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிடலாம்.
ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் பிளெண்டரில் வந்துட்டு அந்த ஃபேஸோட டெக்ஸ்சர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளெண்டர் போயிட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சுற்றி பார்க்கும்போது நமக்கு அந்த கலர் இஷ்யூ எதுவும் தெரியல, எல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ ஹேர் பண்ணுறக்கு எடிட் மோடு போயிட்டு நம்ம ஹேர் லைனில் இருக்கிற வெர்டிசஸை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணி அதை தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் நைஃப் டூலை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அது உள்ளே இருக்கிற ஃபேஸஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் செப்பரேட் செலெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக அது உள்ளே இருக்கிற ஃபேஸ் எல்லாத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதை தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதை தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி செப்பரேட் செலெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் அதில் வந்து ஹேர் வைக்கணும். ஸோ இப்போது ஹேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி சேவ் பண்ணிடலாம். ஏன்னா அது கிராஷ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம கட் பண்ணி ஹேர் வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஹேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களோட ஃபேஸை க்ரியேட் பண்ணணும்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன்.